எதிர்நீச்சல் சீரியலில் ராவணனோட ஆட்டம் வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாருமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அலங்கோலமாக கிடக்கு. வீட்டுக்கு முன்னாடி நிறைய கட்டை அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறத பார்த்து ஈஸ்வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தினி, அதுக்கப்புறம் ரேணுகா 3 பேருமே ரொம்பவே பதறாங்க. என்ன இது வீடு இப்படி திறந்து கிடக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே வந்து இல்லையே, எங்கே போனா அந்த வேலைக்காரன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி ஜனனின்னு சொல்லிட்டு ஜனனியை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஜனனி அங்கே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கதிர் கோவப்பட்டு, பார்த்தீங்களா அண்ணி, அவளெல்லாம் இங்கே விட்டுட்டு போனதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு வீட்டை இப்படி திறந்து போட்டுட்டு போயிருக்கா பார்த்தீங்களா. இந்த குடும்பம் எப்படியாவது நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் இந்த வீட்டை மட்டும் எப்படி பார்த்துப்பா. அதான் ஒரு வேளை ஃபோன் வந்தோடனே கிளம்பி ஓடிட்டா போல இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன் தம்பி எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா வேற என்னமோ எனக்கு வந்து தப்பாக தோணுது. பார்த்தீங்களா இங்கெல்லாம் வெளியில் வந்து எவ்வளோ கம்பு எவ்வளோ கட்டெல்லாம் வந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா எனக்கு வேற என்னமோ வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினியை ஃபோன் பண்ண சொன்னால் லைன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ உள்ளே வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸ்வரி வந்து ஜனனியை பார்க்கறதுக்காக மேலே எல்லா இடத்துலையுமே போயிட்டு தேடி தேடி பார்ப்பாங்க. ஆனால் ஜனனி எங்கேயுமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கூப்பிட்டும் பார்ப்பாங்க, ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஜனனி அங்கே இருக்க மாட்டாங்க. உடனே வந்து கீழே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் சொல்லுவார், ஏமா ஈஸ்வரி, எதுக்காக இல்லாத ஒரு பொம்பளையை போயிட்டு நீ தேடிக்கிட்டு இருக்க, அவளோட புத்தி என்ன அப்படிங்கிறத அவள் கரெக்டாக காமிச்சிட்டா பார்த்தியா, இந்த குடும்பத்துக்கு அவள் சரிப்பட்டு வரமாட்டாமா, இந்த குடும்பம் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் நீங்கள் என்னடானா ஜனனி ஜனனின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஞானமுமே அதே தான் சொல்கிறாரு. பார்த்தீங்களா அண்ணி, அவள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு. வீட்டில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அவளுக்கு நினப்பு இருக்கா. வீட்டை இப்படி திறந்து போட்டு போயிருக்காளே, அவளெல்லாம் நம்பி நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, அவளை வெளியே தள்ளிட்டு பூட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி நீங்கள் ஏன் புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானே இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன். நீங்களே பார்த்தீங்கல்ல வெளியில் எவ்வளோ கம்பு எவ்வளோ கட்டை கிடக்குது, வீட்டுக்குள்ளே வேற யாரோ வந்துட்டு போன மாதிரி கால் தடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, வேற யார் நீ எங்களை பார்க்குறதுக்காக யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி எனக்கு என்னமோ வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஜனனியை வேற காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, கதிர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க அண்ணி, அவளெல்லாம் நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவள்லாம் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும்ல, பேசாமல் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் போங்க, அவள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் சொல்லிடுறாரு. இருந்தாலுமே ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா ஜனனியை நினச்சி ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா வயிற்றில் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுருக்கால, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ, அவளுக்கு ஏதாவது நடந்துருச்சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு மனசுக்குள்ளே ஒரு விதமான பதட்டம் இருக்குது. ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட வந்து காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, தர்ஷனுக்கு இப்போ புதுசாக வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறதுனால ஸ்வீட்டும் செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால ரேணுகா வந்து அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டில் வந்து இப்போ கதிரோட தொழில் நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாருமே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஆதி குணசேகரனுக்கு ஒரு கால் வருது. யாரா அது கால் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம ராவணன் தான். என்னடா இந்த ஆள் இப்போ தானே போனா, அதுக்குள்ளே ஏன்டா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு நினச்சி நம்ம ஆதி குணசேகரன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கள் தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, சார் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும், அதுக்காக தான் இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் தனியாக வர முடியுமா அப்படின்னு சொல்ல, இருங்க தம்பி கொஞ்சம் இங்கே டவர் கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நம்ம குணசேகரன் அப்படியே லைட்டாக வந்து சமாளிச்சுட்டு வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு. இதை பார்த்து நம்ம அறிவுக்கரசி, என்ன இது, எதுக்காக இந்த ஆள் வந்து வெளியில் எந்திரிச்சு போகிறான், ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கரசி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஞானம் அதுக்கப்புறம் கதிர், என்ன இது அண்ணன் எதுக்கு எந்திரிச்சு வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குண்டா, அதான் டவர் கிடைக்கலன்னு சொன்னார்ல, வருவார் என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஞானமும் சொல்லிடுறாரு. வெளியில் போனால் நம்ம ஆதிகுணசேகரன், சொல்லுங்க தம்பி என்ன விஷயம், என்னமோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் ரொம்பவே முக்கியமான விஷயம், அதுவும் உங்களை பற்றி அப்படின்னு சொல்ல, என்னது என்னை பற்றியா, என்னை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு குணசேகரன் கேட்க, அந்த ஜனனி நம்ம நினச்சதை விட ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆளாக இருக்கா சார், அது மட்டும் கிடையாது உங்களை பற்றின எல்லா விதமான ப்ரூஃபையும் அவள் எடுக்கிறதுக்காக இப்போது ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னது ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டு இருக்காளா, அப்போது அவள் வீட்டில் இல்லையா, வீட்டை விட்டுட்டு ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டு இருக்காளா, என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் நம்ம நினச்சதை விட அந்த ஜனனி ரொம்பவே டேஞ்சரான ஆளாக தான் இருக்கா, நம்ம கூட ஒரு பொம்பளை தானே ஈஸியாக அவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போது உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டணும் அப்படின்னு அவர் ராமேஸ்வரத்துக்கு போகிறார்.
அது மட்டும் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உங்கள பத்தி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவள கூப்ட்டுருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக தான் இப்ப அவ கிளம்பி அங்க போய்க்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ஆதாரம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, உங்கள அவ சும்மாவே விட மாட்டா. உங்களையும் சரி, உங்க குடும்பத்தையும் சரி, ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பிளான். அதுக்காக தான் இத வந்து அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். அந்த ஜனனிய நான் சும்மாவே விட போறது கிடையாது. அந்த ஜனனியோட கதையவே நான் ஒட்டுமொத்தமா முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ராவணன் வந்து சொல்றாரு. என்ன தம்பி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு? யார் சொன்னா? அப்படின்னு சொல்ல, எல்லாமே நம்ம பசங்க தான் சார் சொன்னது. ஆல்ரெடி நான் அந்த சக்தியையும், ஜனனியையும் இத ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ண சொன்னேன். அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் ஜனனி அடுத்ததா என்ன பண்ண போறா, எங்க அவ போய்க்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இப்ப தான் எனக்கு தகவல் கிடைச்சுச்சு. அது கிடைச்ச உடனே தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அது சரி தம்பி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆதி குணசேகரன் கேட்க, நான் ஜனனிய தேடி தான் சார் இப்ப போக போறேன். அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது சார். என் உயிர குடுத்தாவது உங்கள நான் காப்பாத்துவேன். கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த ஜனனிக்கு எந்த ஆதாரமுமே கிடைக்காது. கிடைக்கவும் நான் விடவே மாட்டேன். அவள நான் இதுக்கப்புறமும் உயிரோடையும் விடமாட்டேன் அப்படின்னு அது ராவணன் வந்து சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஆதி குணசேகரனுக்கு, என்ன தம்பி எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. என் மேல அவ்ளோ பாசமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக நான் இத கூட பண்ணலன்னா எப்படி சார்? உங்களுக்காக ஏன் நான் இத பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. உங்கள நான் என் கூட பிறந்த பொறப்பான்னு நெனைக்கிறேன். நீங்க எனக்காக இவ்ளோ தூரம் பண்றீங்க. எனக்கு நெனச்சாலே உண்மையிலேயே அவ்ளோ பெருமையா இருக்கு. அந்த ஜனனிய மட்டும் விட்றாதீங்க தம்பி. அவ லேசுப்பட்டவ கிடையாது. அவ ஆதாரத்த திரட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா உடைச்சிருவா. அது நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா சார். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த ஜனனிய இதுக்கப்புறமும் நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அவ செத்தா மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு ராவணன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்ச நம்ம ஆதி குணசேகரனுக்கு பயங்கரமா மனசுக்குள்ள படபடப்பு வந்துடுது. அந்த ஜனனிய நம்ம சும்மா லேசுப்பட்டவன்னு நினைச்சா இவ்ளோ பெரிய விஷயத்த பண்றதுக்கு தயாராகிட்டாளா? அதுவும் யாரும் இல்லாம தனியா ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்காளாம். எப்பேற்பட்ட ஒரு சதிகாரியா இருக்கா அப்படின்னு ரொம்பவே கோவமா நம்ம ஆதி குணசேகரன் உள்ள போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா சீட்டுக்குள்ள உட்காந்துறாரு. டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு நம்ம ஆதி குணசேகரன் ரொம்ப கோவமா இருக்க, இதை பார்த்து நம்ம கதிர், என்னண்ணே என்ன ஆச்சு? முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ரொம்ப பெரிய பிரச்சனை கதிரு. இங்க பாரு, இந்த ஜனனிய நம்ம வந்து சும்மா எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவ இருக்காளே, எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னண்ணே என்ன ஆச்சு? என்ன பண்ணா அவ? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? என்னண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஜனனி இருக்காளே, என்னை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா? என்ன உள்ள தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி ராமேஸ்வரம் போயிருக்காளாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னது ராமேஸ்வரம் போயிருக்காளா? அங்க எதுக்கு அவ போனோம்? அங்க என்ன இருக்க போகுது உங்கள பத்தி அப்படின்னு சொல்ல, அந்த ஜனனி லேசுப்பட்டவ கிடையாது. ஏம்மா ஈஸ்வரி, நான் தான் முன்னாடியே சொன்னேனே, இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட நோக்கமே. பாத்தியா, கரெக்டா அதுக்கு நான் சொன்ன மாதிரியே அவ இப்ப வேலைய ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? இதுக்கு தான் சொன்னேன், அவளை நம்ப வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ள அவளை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ண போறா பாத்தியா? நான் அவளை இதுக்கப்புறமும் சும்மா விட போறது இல்லம்மா. அவளை கண்டிப்பா நான் சும்மா விட போறதில்ல. அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. முதல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் அண்ணனே இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காரே, அந்த ஜனனி தான் எல்லாத்தையுமே பண்றதுக்கு கிளம்பி ராமேஸ்வரம் போயிருக்கான்னு. பாத்தீங்கல்ல, நீங்க என்னமோ அவளுக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு சொல்லி பயந்தீங்க. ஆனா அவளுக்கெல்லாம் எதுவுமே ஆகல. வீட்டை திறந்து போட்டுட்டு அண்ணனுக்கு எதிரான சாட்சியை தேடணும் அப்படின்னு கிளம்பி அவ பாட்டுக்கா ஊர் மேய போயிட்டா. நீங்க என்னடான்னா அவளை நினைச்சு பயந்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஜனனி இப்படிலாம் பண்ற ஆளு கிடையாது. ஒருவேளை அவளுக்கு வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஜனனி இந்த மாதிரி பண்ணுவா. இல்லைன்னா எந்த விஷயத்தையுமே அவ சொல்லாம பண்றது ஆள் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரிக்கு மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலுமே நம்ம ஆதி குணசேகரன் ரொம்ப கோவமா இருக்காரு. இதுக்கப்புறமும் இதை நான் சும்மா விட போறது கிடையாது. இதுக்கப்புறமும் நான் பண்ண போற விஷயத்த பார்த்து எல்லாருமே வந்து நீங்க வந்து அதிர்ச்சியாக போறீங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரிக்கு ஒரே பயம் வந்துடுது. ஒருவேளை ஜனனியை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அவளை ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள தோணுது.
ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.